ஹலோ வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, எப்போவும் சந்தோஷமாக இருங்க. வெல்கம்ஸ் டு அஸ்வீஸ் மாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பிரசாதம் தாங்க பார்க்க போகிறோம். சௌராஷ்டிரா மக்களின் ஸ்பெஷல் ஸ்வீட்டுங்க அது. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சீரா. ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க அடிக்கடி இது செய்வாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சீரா செய்கிறதுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன் நான். 3/4 கப்பு ரவைக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு வெல்லம். நான் எடுத்துருக்கிற கப்பில் 2 கப்பு வெல்லம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப்பு தண்ணி. இப்போ முந்திரி திராட்சை நம்ம நெய்யில் இப்போ பொரிக்க போகிறோம். அதுக்காக தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் நம்ம திராட்சையும் முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற கேசரி மாதிரி தான் இருக்குது. கேசரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவோம். கலருக்கு நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணுவோம். இதில் அப்படி கிடையாது. ஒயிட் சுகரே இதில் கிடையாது, வெல்லம் தான். கலர் பவுடரும் கிடையாது. அந்த வெல்லத்துடைய நேச்சுரல் கலரே இதுக்கு வந்துடுது, ப்ரௌன் கலர். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த முந்திரி திராட்சை வறுத்து எடுத்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக அந்த மாதிரிலாம் வறுக்க வேண்டாங்க, சும்மா லைட்டாக வறுத்தா போதும். இப்போ வெல்லத்தை பாகு காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 2.5 கப்பு தண்ணி, 3/4 கப்பு ரவை, 2 கப்பு வெல்லம், 2.5 கப்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. ரொம்ப இதுக்கு பாகு பதம் அதெல்லாம் கிடையாது. வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வந்தாவே போதும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த பாகு நல்லா கொதிக்க வேண்டியதாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்ததும் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இப்போ முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சீரா ரெடி ஆயிடுச்சுங்க. கிருஷ்ண ஜெயந்திக்காக நீங்கள் நிறையா பலகாரம் பண்ணியிருப்பீங்க, அது கூட இந்த சீராவும் சேர்த்து பண்ணுங்கள். கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கட்டும். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.